அதுதான் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது அதுதான். ஒன்று டெக்னிக், ஒரு டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா அப்படித்தான் செய்யணும், வேறு எப்படியும் செய்யக்கூடாது. அப்போ ஸ்மஜ் பண்ணாமல் செய்கிறது டெக்னிக்குன்னு ஒன்று இருக்குது. அதை ஸ்மஜ் பண்ணாமல் செஞ்சிரு. அதை ஸ்மஜ் பண்ணி பார்க்கணுன்னு உனக்கு தோணுது, ஸ்மஜ் பண்ணி பாரு. இப்போ வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தியா? அந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் ஆக்சுவலாக வந்து என்ன, நீ எதுக்காக பெயிண்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்க, அதுவும் டிஃபிகல்ட் பெயிண்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையே உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்க. அடுத்த ஆளால் இது செய்ய முடியாது. நான் வந்து திறமாசாலி இல்லை, அதுதான் உண்மை. யூ கான் டூ இட். நாட் எவ்ரிபடி ஆன் எர்த் கேன் டூ திஸ், பட் ஐ கேன் டூ இட் அப்படின்றத காட்டுறதுக்கு தான் அதில் வந்து உனக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு. எல்லாமே அது தானேம்மா. ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு, அதாவது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் கூட குக்கிங்னு வச்சுக்கிறோம், ரெகுலர் ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கிறோம். அதை ஆமாம், ஆமாம். இது கிளரிக்கல் வேலை, கவர்மெண்ட்டில் கிளரிக்கல் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. சில சில ஆஃபீஸர்ஸ் வந்து சிலராக தான் கூப்பிடுவாங்க. ஏன் அவனை சுப்பிரமணியை கூப்பிடு, ஏன் அவனை கூப்பிடு, உனக்கு கூப்பிடுன்னு கூப்பிடுவாங்க. அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருப்பான். மீனிங் ஒரு ஆஃபீஸர் கூட கிடையாது, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருப்பாப்புல. என்னடா அப்படின்னா, அவனுடைய அந்த ஹேண்ட்லிங் வந்து வேற யாராலையும் செய்ய முடியாது. இப்போ அதே தான் வந்து இதுலேயும் வருது. இப்போ இந்த ஹேண்ட்லிங் வந்து வேற யாராலும் செய்ய முடியாது, நான் தான் இதை செய்ய முடியும். நான் இதை ஸ்மஜ் பண்ணாமையே 3D வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். உனக்கு வந்து நான் ஸ்மஜ் பண்ணாமல் ரஃப்பாகவே விட்டு செஞ்சுருக்கேன்ற ஃபீலிங் உனக்கு இருக்காது. அதைத்தான் இவங்க வந்து இந்த சில ஆர்டிஸ்ட், சில வாட்டர் கலர் ஆர்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கரைகட்டி தான் இருக்கணும் பெயிண்டிங் அப்படின்றாங்க. சரி, கரைகட்டி இருக்கிறது சரி, ஒத்துக்கிறேன். கரைகட்டி இருக்கிறது நம்மளும் செய்கிறோமா எவ்வளவோ. அது அப்படியே அந்த கரை கட்டுறதை வச்சே நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா? ட்ரேப்பரிலாம் செய்யும்போது, ஸ்டில் ட்ரேப்பரிலாம் செய்யும்போது நம்ம எவ்வளவு கரை கட்ட விட்டோம். ஆனால் சில எஃபெக்ட்ஸ் கரை கட்டினா வரலை அப்படின்றப்ப, சில எஃபெக்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றப்ப அது கரை கட்டாமல் தான் செஞ்சாங்க. எங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சில சபதி மாரியாக்கள், சில இது எல்லாமே நம்ம பப்ளிக்கில் போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா இருக்கிற ஆர்டிஸ்ட்டுகளை ஃபுல்லாக திட்டிக்கிட்டு வரேன். அனாலிசிஸ் தான். ஆமாம், எவாலுவேஷன். எவாலுவேஷன் என்னன்னா, இப்போ சொல்லுங்க. ஆமாம், கிரிட்டிசிசம் அதான் இட் பிகம்ஸ் an essential part of growth. நம்ம இதில் அப்படி இல்லை. ஏன் நம்ம இதில் ஏன் அப்படி இல்லைன்னா, ஒரு 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 ஏர்னிங், ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு பெயிண்டர், ஒரு ஏர்னிங் பெயிண்டர்னு வச்சுக்கிறோம். செஞ்சு ஒரு அதை செஞ்சால் அவருக்கு வந்து வித்துரும். அதை வச்சு தான் அவர் வந்து
வீடு வீடு கட்டுறாரோ, லோனை திரும்ப அடைக்கிறாரோ, அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். லோனை திரும்ப அடைக்கிறாரோ, இல்லாட்டி இன்னும் பல லட்சங்கள் அதை வச்சு சேர்க்குறாரோ, எது வேணாலும் இருக்கலாம். நான் என்ன செய்ய பார்க்குறேன்னா, இங்கேருந்து டார்க் வந்து அப்படியே பக்கத்தில் வர வர டீட்டெயில் ஜாஸ்தி ஆகுதுன்னு. இது பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக அப்படி கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆளுங்க இதை விட்டுட்டு வேற என்னமாச்சும் செஞ்சாங்கன்னா அந்த அந்த பிஸ்னஸ் வந்து நின்றோம். இப்போ என்னன்னா, எம்டிஆர் மசாலா இருக்கு, எவரெஸ்ட் மசாலா இருக்கு, ஆச்சி மசாலா இருக்கு. எம்டிஆர்ல ஒரு ஸ்பெசிபிக் டேஸ்ட் இருக்கு. அந்த எம்டிஆர் வீட்டு ஆளுங்க வந்து அந்த ஆச்சி மசாலையை சாப்பிட்டுட்டு ஒரு தடவை செஞ்சு பார்க்குறாங்க. என்னமோ இல்லையா, அதையும் செஞ்சு பார்ப்பாங்க எப்படின்னா இருக்கு என்னன்னு. இல்லாட்டி இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க, என்ன மசாலா போட்டிருக்கீங்க, எம்டிஆர் இல்லை போல இருக்கு அப்படின்னா, இல்லை எம்டிஆர்ல ஆச்சி மசாலா. ஆச்சி மசாலா இவங்களும் செஞ்சு பார்க்குறாங்க, நல்லா இருக்கு ஆச்சி மசாலா அப்படின்ட்டு. சப்போஸ் இவங்க வந்து ஆச்சி மசாலாவோடைய டேஸ்ட்டை இவங்க கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் போயிடும், எம்டிஆருடைய மார்க்கெட் போயிடும் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்ட்டுக்காக தான் எம்டிஆர் மசாலா வாங்குறாங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆர்டிஸ்ட்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த அளவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் போயிடும். ஆமா, அது 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 ஒன்று வந்துடுது. இன்னொன்று என்ன வருது அப்படின்னா, ஆனால் இது எனக்கு சர்வ நிச்சயமாக தெரியும், ஒரு நாள் இந்த பெயிண்டிங் முடியாதுன்னு. அதாவது இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி சொல்கிறேன், ஒரு நாளில் இந்த பெயிண்டிங் முடியாதுன்றது எனக்கு சர்வ நிச்சயமாக தெரியும்னு. ஆக்சுவல் உண்மை என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, இந்த பெயிண்டிங் முடியுமா முடியாதான்றது முதல்ல இருந்தது. ஆமாம், இன்னும் நிறைய இருக்கு வேலை. இப்போ என்னன்னா, சிலர் ஃபெர்னாண்டஸோடைய அந்த ஸ்டூடெண்ட் குல்கர்னி, ஃபெர்னாண்டஸ் வேற. அது அது வந்து எப்படின்னா, அதாவது காட்ஸ் கிஃப்ட்னு வாங்க, கிரியேட்டட் பை ஹெவன்ஸ்ன்னு வாங்கி தெரியுமா, அப்படி இருந்தாலும் அப்புறம் ஃபெர்னாண்டஸ் தெரியும்ல, பார்த்துருக்கேன் இல்லையா. நிறைய ஃபிகர்ஸ், ஃபுல் ஃபிகர், நிறைய ஃபுல் ஃபிகர்ஸ் இருக்கும். பாஸ்டலில், வாட்டர் கலரில், டிப்பிக்கல் அந்த பெங்காலி விமனை வந்து சாந்தி நிகேதனில் இருந்தவர். சாந்தி நிகேதன்ல இதாக தெரியல, பாம்பே ஸ்கூலில் தானே, ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்படி அவர் வந்து அது அவர் வேற. இப்போ குல்கர்னி எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உட்காந்து தேய்ச்சின்றதை விட வாஷ் பண்ணி அது பண்ணி இது பண்ணி நல்ல ஸ்ட்ரெயின் எடுத்து கிரியேட் பண்ணியிருப்பாப்புல. கிரியேட் பண்ணிட்டு கடைசியில் எல்லாத்தையும் முடித்து பெயிண்டிங் முடிய போகிற சமயத்தில் ஒரு 4 ஸ்ட்ரோக் அடித்து பெயிண்டிங்கை முடிப்பாப்புல. நான் என்ன சொல்கிறேன், அதில் அது வந்து அந்த ஸ்டைலில் வந்து அது இட் டிமாண்ட்ஸ் தேட் அப்படின்றது ஒன்று வச்சுக்கிறோம், அப்படின்னு ஒன்று இருக்கிறதா வச்சுக்கிறோம்.
இவங்க வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக வந்து அது செய்கிறப்ப கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு. எந்த ஒரு பெரிய மனுஷனும் எந்த ஒரு லைனில் இருந்தாலும் சரி தான், வெதர் இட் இஸ் சயின்ஸ் ஆர் ஃபிலாசபி ஆர் டான்ஸ் ஆர் மியூசிக் ஆர் ட்ராமா, எதாக இருந்தாலுமே அந்த பெரிய ஆளுக்கு இப்போ கணேசன் செய்கிறாரு அப்படின்னா, கணேசன் செஞ்சார் அப்படின்னா, சிவாஜி கணேசன் செஞ்சார் அப்படின்னா அது ஒரு லெசன். அது எவ்வளவோ 1000 பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹாலிவுட்டில் அந்த ஆக்டிங் ட்ரைனிங் கொடுத்த ஆளுகளில் அந்த பேர் மறந்துருச்சு, ஸ்லாவன்ஸ்கியோ ஸ்ட்ராவ்ஸ்கியோ நம்ம சம்திங் ஒருத்தர் பெரிய ஒரு டீச்சர், ஆர்ட் டீச்சர், ஐ மீன் என்ன அது சொல்கிறது, ஆக்டிங் டீச்சர். அவருடைய லெசன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவர் தான் அந்த இந்த மினிமலிசத்துக்கு எல்லாம் கொண்டு வந்தவர். அதில் அவர்கிட்ட இருந்து தான் இப்போ மாலன் பிராண்டோ அவங்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணது. அப்போ அவங்க வந்து அது ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நான் வந்து கேஷுவல்னஸை கொண்டு வர்றேன் அப்படின்னு இருக்கும். நான் வந்து சும்மா அப்படியே கையை வச்சு அப்படி தட்டுனேன் அப்படின்னா எனக்கு வந்து பெயிண்டிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டப்பட்ட இடத்தெல்லாம் மறைச்சிட்டு அந்த தட்டின இடத்த மாத்திரம் வெளியில் காட்டுறப்ப கட்டாமல் அந்த பெயிண்டிங்கோடைய ஃப்ராட் மாதிரி இருக்குது. அது பார்க்குறது ஏமாத்துற மாதிரி இருக்குது. இல்லை, ஏமாற்றக்கூடாது இல்லை. ஆல்மோஸ்ட் முடிய முடிய இன்னும் கஷ்டமாகுது. ஆமாம், டார்க்கு கேட்குது. ஆனால் டார்க் ஓரளவுக்கு தான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா பெயிண்டிங் வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆக்சுவலாக வின்ஸ்லோ ஹோமரை வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு இருந்ததுனால, அதுவும் அப்படி காப்பி பண்ணி காட்டிக்கிட்டு இருந்ததுனால சில டார்க்குகள் வந்து வச்சே ஆக வேண்டியதாக போச்சு எனக்கு. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒப்பேக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா தான் வந்துருச்சுமாப்பா. ஆமாம், அது இந்த இடத்துல அந்த மழை வேற கீழே வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது வேற இருக்கே. அதாவது இப்படி சொல்கிறதா இருந்தால் இன்னும் அந்த அளவு முடியல, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. நான் இந்த இடத்த கொஞ்சம் அந்த ஸ்கை தெரியறத கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ண பார்க்குறேன். நான் பண்ணுனா அந்த இடத்துல அந்த அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் இன்னும் கொஞ்சம் டெப்த்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அந்த இடத்துல கொஞ்சம் வச்சோம்னா அதை அப்படி செஞ்சாதான் அந்த அந்த ஸ்மஜ் பண்ணி விட்டாதான் அதோடைய கேரக்டரே வர ஆரம்பிக்குது. அது ஸ்மஜ் பண்ணலைன்னா அந்த கேரக்டர் வரலன்றேன்.
வச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன். இந்த இடத்துல கோபால்ட் ப்ளூ வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வச்சாச்சு. ஆமாம். அந்த ப்ளூ கொஞ்சம் எடுக்கலாம். காயட்டும் பார்ப்போம், அது குறையுதான்னு பார்ப்போம், எப்படி குறையுதுன்னு. இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளூவை கொஞ்சம் எடுக்கலாம் போல தோணுது. அதாவது காஞ்சாலும் இருக்கும் போல இருக்காது. இந்த இங்கே அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பேட்ச் ஒன்று இருக்கு. ஆமாம். வந்துருச்சு அது. இது என்னன்னா, இது செய்யலாமா கூடாதா அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று கொண்டு வருவாங்க. என்னுடைய இதுபடி என்னன்னா, எதெல்லாம் வந்து ஒரு பெயிண்டிங்கை வந்து நல்லா ஆக்குமோ அதெல்லாம் செய்யலான்றேன். எதா இருந்தாலும் சரி செய்யலாம். இன்னொரு ஒரு ஆர்கியூமெண்ட் சொல்கிறேன், உன் பெயிண்டிங்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம், எவனும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் ஒன்று வரும். அது கம்ப்ளீட்டாக வேறு. அது ரொம்ப அரகண்டாக போயிடுதுன்னு வச்சுக்கிறோம். இல்லை, ஒன்றுமே தெரியாட்டியும் ஒரு என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுறது வந்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருக்கும். லாஜிக் வந்து ஓரளவுக்கு காட்டுறது. ரொம்ப லாஜிக்குக்காக போயிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டமாக போயிடும். லாஜிக் வந்து ஓரளவுக்கு காட்டுறது ஒரு நல்ல ஐடியா தான். அதாவது அந்த இடத்துல இருந்து ஒரு ரோடு ஒன்று போகுது, எப்படி அந்த அந்த இடத்துக்கு போவாங்க அவங்க அப்படின்றத காட்டுறதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஐடியா தான். அங்கே ஒரு வீடு இருக்குது, ஒரு இது இருக்குது, ரைட், ஓகே, ஃபைன். அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு மாட்டு வண்டி அப்படி இப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் மாட்டு வண்டி போட போகிறதில்ல. ஏன்னா மாட்டு வண்டியெல்லாம் போட ஆரம்பித்தோன்னா ஏற்கனவே மனுஷனுக்கு கொஞ்சத்தை டீட்டெயில் காட்டிட்டு மீதி இடத்துல எல்லாம் டீட்டெயிலை வந்து இருக்கிற மாதிரி ஒரு பொய் சொன்னாலும், இப்போ இப்போ இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக ஸ்டோன்லாம் போடலை, ஸ்டோன் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டோம்னா கண் வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும்.
அதான் அது கொஞ்சம் காயட்டும்ன்றதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். அந்த இடம் கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா அதை அந்த இடம் கொஞ்சம் காய்ச்சிட்டு வரட்டும். ஆ, சரி, இந்த இடத்துல மரத்தை போட்டுட்டோன்னா மழை கீழே இறங்குறத காட்டிடலாம். எவ்வளோ நேரமாக இருக்கு? சரி, இதை அந்த அந்த மரங்களை போட்டுட்டோன்னா அந்த மரங்களையும் போட்டுட்டு ஆ, இந்த இந்த இதை போட்டுருவோம். ஆ? இதை திரும்ப நம்ம செய்ய வேண்டி வரும். இந்த மரம் திரும்ப செய்ய வேண்டி வரும். அந்த க்ளவுடு கீழே இறங்குற மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறம் இதை திரும்ப செய்ய வேண்டி வரும். அதனால் செய்ய வேண்டி வரும் அப்படின்றது தெரிஞ்சிட்டதுனால என்னென்ன செய்யணுன்றதை நம்ம யோசிச்சிடலாம். இவ்வளோ செஞ்சால் போதும், இதுக்கு மேலே செய்ய வேண்டாம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை டிசைட் பண்ணலாம். கிட்ட கொண்டு போனோமா என்ன இதை? செஞ்சுட்டு ப்ரௌன் காலி ஆயிடுச்சு. இதில் தான் அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் படுத்திடுது. ஏன்னா ப்ரௌன் காலி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் பேர்ன்ஸை நான் எடுத்து வச்சு பெயிண்ட் பண்ணணும். சோம்பேறித்தனம் என்ன சொல்லுது? வேர்மிலியனையும் கிரேனையும் மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் செஞ்சு மரம் வந்துருச்சு. அவ்வளோ டீட்டெயில் அந்த இடத்துக்கு இருக்காது. ஆனால் அதுதான் ஒரு பைவாட்டாக இருக்கிறதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா அது. அதனால அங்கே அந்த டீட்டெயில் வைக்கலாம். டீட்டெயில் வச்சா தப்பிதமாக தெரியாது. அந்த இடத்துல அப்படி இப்படி டீட்டெயில் வரும். ஏயா பார்க்கறதுக்காக தானே டீட்டெயில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆமாம், அந்த ஏரியாவே தெரியுது அது. ஆமாம்.
காடு தான், அதாவது வயல் வெளியெல்லாம் கிடையாது. இல்லை 1 o'clock இல்லை இன்னைக்கு. நாளைக்கு குரூப் 15 அந்த இங்கிலீஷ்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அதுக்கு கிளாஸு. சரி, இப்போ வந்து அந்த இடத்த கொண்டு போயிடுவோமா? அந்த இடத்தையும் நான் வந்து சிறுசாக தான் காட்டணும். அங்கே நம்ம காட்டிட்டதுனால இங்கே வந்து டீட்டெயில் காட்டுறது வந்து தப்பிதம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நிறைய மரங்கள்லாம் காட்டியிருக்கோம். அப்போ டீட்டெயில் அப்படியே வர்ற மாதிரி காட்டிடுறோம். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமே கிடையாது. ஆனால் அதை காட்டுறதுனால நம்ம என்ன செய்கிறோம்னா, என்னமோ ரொம்ப வேலை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிடுறோம். ஆமாம், அந்த இடத்துல அந்த ஸ்டோரியை சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குது நமக்கு. ஒரே க்ரீனாக வைக்காமல் 2 3 க்ரீனாக வைக்கிறேன் நான் அந்த இடத்த. சும்மா இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது அதுக்கு. ஒரு பெரிய ரீசன் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படி க்ரீன் வச்சாதான் அப்படி வரும் அப்படிலாம் இல்லை. அப்படி இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு, அதை செய்கிறேன் நான்.
இப்போ கொஞ்சம் போல் ஒரு டார்க் ப்ரௌன் ஒன்று வச்சு இப்போ இதுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும். இந்த இடம்ல நான் ரொம்ப கஷ்டப்பாடுபட்டு வேற எந்த ஐடியாவும் வரக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்னமாச்சும் ஒரு ஐடியா வந்து அதை செய்ய ஆரம்பித்தோன்னா பின்ன எல்லா இடத்துலையும் செஞ்சாகணும். அதுதான் இப்போ இந்த இடத்துல அந்த புல் போட்டது, அந்த இடத்துல அந்த புல் போட வேண்டியதாக போகுது. அந்த மரம் இன்னும் அந்த இந்த குரூப் வந்து அதுக்கும் முன்னாடி வந்துடுது. அதாவது இதைத்தான் நான் நேரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு நேரேட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்கு, இங்கே வந்து ஒரு பெரிய தோப்பு மாதிரி இருக்கு, மேன்மேடு மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டுலாம் போகுது. உட்காந்து அதை பற்றி பேசலாம். அந்த நேரேஷன் கொண்டு வர்றது தான் இம்பார்ட்டன்ட். அதைத்தான் அவர் சாகுவோடைய இதில் பெயிண்டிங்கில் இல்லைன்றேன். எதுக்காக சாகுவை நம்ம குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கு? நமக்கும் சாகுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எதுக்காக பண்ண நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது
அந்த அந்த டிஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடாதுன்ற. என்ன ஸ்டோரி இருக்கு அவர் அவர் அந்த சின்ன சின்ன எலிமெண்ட்ஸை வரைஞ்சிருக்காப்புல இல்லையா? சிறு சிறு நோட்டெல்லாம் பயங்கர டீட்டெயில்டாக இருக்குது டெக்னிக்கலி. அதாவது இரிட்டேட்டிங் அளவுக்கு டெக்னிக்கலி குட். ஓ என்ன, ஏன் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி இருக்கு. ஆமாம். ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நல்லா இருக்கு, என்ன என்ன சொல்ல வர்றீங்க அதனால அப்படின்னு ஏன்னா அந்த குவாலிட்டி இருக்கு. அப்ப ஒரு 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 10 வயசு பையன் அந்த பெயிண்டிங்கை செஞ்சான் அப்படின்னா அந்த 10 வயசு பையன் செஞ்ச பெயிண்டிங்க்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு விட்டுறலாம். அப்பா என்ன ஒரு டீட்டெயில், என்ன பொறுமை, என்ன ஒரு நிறைய கதைகள் இருக்கு அதில். என்னால் இவ்வளோ கஷ்டப்படப்பட்டு வரைய முடியும் அப்படின்றது மாத்திரம் இல்லை அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன், என்னுடைய ஃபீலிங் அது. இப்போ என்னுடைய பெயிண்டிங்ஸை பார்த்தா டீச் பண்ணக்கூடிய பெயிண்டிங்ன்றது கம்ப்ளீட்டாக வேற ஒரு கதை. இந்த அதுலேயும் ஒரு இது வரல. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி கலர் வச்சா தான் இந்த ஃபீலிங் வரும்ன்றதுக்காக அந்த இடத்துல இந்த கலர் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு எதுக்காக இந்த டீட்டெயிலிங்கை காட்டிட்டு உட்காந்துருக்கேன்னா இங்கே வந்து டீட்டெயிலிங் வந்து நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இங்கே 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இதோட கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் பெரிய ஃபிகர்ஸாக, ரொம்ப பெரிய ஃபிகர்ஸாக இருக்குது. அப்போ அதை பெருசாக்க முடியாது, நான் ஏதாவது சிறுசாக்கி ஆகணும். இதெல்லாம் வந்து வர்றப்ப நான் வந்து இந்த இடத்துல இன்னும் 2 சின்ன ஃபிகர்ஸை வரைஞ்சி கம்பேரிட்டிவ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வர்றதா இருந்தால் எனக்கு இந்த டீட்டெயில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற ஒரு லெசனை வந்து தான் என்னுடைய நேரேஷன் இங்கே. அப்போ நேரேஷன் இருக்கணுன்றேன். நேரேஷன் இல்லாமல் இருந்தால் ஒரு ரோட்டில் கிடக்கக்கூடிய ஒரு அழகான கல்லுக்கும் ஒரு ஸ்கல்ப்சருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம இதோட நிறுத்திக்கிறோம் அன்னைக்கு. ஏன்னா இதை டச் பண்ணோம் அப்படின்னா இது லேசாக இது மாத்திரம் வச்சுருவோம் கொஞ்சம் போல் வச்சுட்டு. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் தான் வைக்கணும், இல்லாட்டி இதை எடுத்துரும். இதெல்லாம் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும் நம்ம. அதாவது ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணான்னா இப்படியே அங்கங்கே கொஞ்சம் செஞ்சால் தான் அதோடைய ஃபீலிங் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க இந்த இது இந்த இடம் ஒரு ஒரு ஃபீல், ஒரு அட்மாஸ்பியர் வந்துருச்சு. அந்த மழையை வந்து கீழே இறக்கணும்னா மழை கீழே இறங்குறப்ப அந்த அந்த இடம் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த இடத்த ஃபில்அப் பண்ணிடுவார். நான் வந்து அதை ரெட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் ஆக்க போகிறேன். ஏன்னா ஒரு கேரக்டர் இல்லாமல் போகுது அந்த இடம்.
அது மேலே ஒரு கிரீன் ப்ளூ இருக்குது. அந்த அது ஒன்றும் இல்லை, சும்மா சும்மா அப்படியே கூட கூட போடுறோம். ஆனால் அங்கே வந்து அந்த மேடு பள்ளம் இருக்கக்கூடிய ஃபீலிங் வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அது அந்த இடத்த பிளாங்காக விடாமல் ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் வந்து ஒரு ஆர்ட்டில் வந்து டெக்ஸ்சருடைய வேலை. அந்த இடத்த வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத, அந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு எதுவும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இடமும் இந்த இடத்துல ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. சரி, அப்படியே நிறுத்திக்கிடுவோம். ஏன்னா அப்படி செஞ்சுக்கிட்டே போனால் போய்கிட்டே இருக்கும். சரியா, இப்போ நம்ம வந்து இந்த 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 ஏரியாவையும் இதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இங்கே என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம். இப்போ இந்த ரெண்டு ஃபிகர்ஸ் வந்து கட்டாயமாக வந்து சிறுசாகி ஆகணும். அப்போ அவ்வளவு சிறுசாகி ஆகணும். அவ்வளவு சிறுசாகி ஆகணும். அதை சிறுசாக்கி வச்சுக்கிடுவோம். சரியாம்மா? ஓகேம்மா. ஆனால் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடம் இல்லை, இந்த இடமும் நல்லா வந்துருச்சு அது. ஆமாம். சரியம்மா, ஓகேம்மா. இதை அனுப்பிச்சி விடுறேன்னா வீடியோவையும் வீடியோ